இதுதான் 2024 Maruti Suzuki Dzire and இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன அப்கிரேட்ஸ் இந்த ஃபீச்சர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். தென் இந்த காரோட ப்ரைஸிங் பற்றி பேச போகிறேன். பிகாஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் அப்கிரேடாக கொடுத்துருக்காங்க, பட் ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றத வீடியோவில் சொல்ல போகிறேன். தென் இந்த காரோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, சேஃப்டி எப்படி இருக்குது, பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் எவர் மாருதி சேஃபஸ்ட் கார்னு சொல்லலாம். நம்ம 5-star குளோபல் என்கேப் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ அதை பற்றி நிறைய நம்ம பேசுவோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் போகிற எஃபர்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவிலே ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு கார்ஸ் குரோம்பேட் ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் மாருதி கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் விஷ்ணு கார்ஸ் குரோம்பேட் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணல 2024 Maruti Suzuki Dzire அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கீ காட்டிடுறேன் நான். இதில் வந்து உங்களுக்கு இப்போ புதுசாக ஒரு பட்டன் ஆட் பண்ணியிருக்காங்க. பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெட்டில் ஒரு பட்டன் இருக்குது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே நான் ஃப்ரண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நவ் இட் லுக்ஸ் மோர் அப்பீலிங், பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு சொல்லலாம். நம்ம உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா திஸ் ரிமைன்ஸ் மீ ஆஃப் Audi. உங்களுக்கு Audiயில் எந்த மாதிரி ஒரு ஹெட்லைட்ஸ் வருமோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த 2024 Desireல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 6 சேம்பர்ஸ் ரிஃப்ளெக்டிவ் டைப்பில் எல்இடியில் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 4 வந்து உங்களுக்கு லோ பீமுக்கும் 2 வந்து ஹை பீமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம் அண்ட் ஃபாக் லேம்பும் உங்களுக்கு எல்இடியிலே ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இது 2024 ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பயங்கரமான ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். நம்ம டிசைரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இருக்குது. உங்களோட தாட்ஸ் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே கிரில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஜெர்மன் கார் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும் இந்த காரில். அந்தளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் வந்து இந்த கிரில்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதிலே நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா இந்த இடத்துல சரௌண்ட் வியூ கேமராக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ டியூவல் ஹார்ன் நீங்கள் பார்க்கலாம். பானட்டோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத. கண்டிப்பாக ரீடிசைன் பண்ண டிசைர் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம டயர்ஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 185/65 R15க்கான டைமண்ட் கட் அலாய்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சியர்க்கான டயர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 15 இன்ச்சுன்ற இந்த கார் கரெக்டாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம 16 போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் கொஞ்சம் உரையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 இன்ச் அதிகமாக போனாலுமே கிளாடிங் இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. ஐ திங்க் இது ஆக்சரின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் கிளாரிஃபை பண்ணி இது வந்து உங்களுக்கு ஆக்சரிஸ் கார் இது. ஸோ இதில் என்னென்ன ஆக்சரிஸ் வருதுன்றத சொல்கிறேன். அந்த ஆக்சரிக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பாஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். காப்பரிக்கோ பேக்கேஜ் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 ஆக்சரிஸ் வந்து உங்களுக்கு 27,500 rupeesக்கு உங்களுக்கு இந்த ஆக்சரி வந்து வரும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷோரூம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த எலிமெண்ட், அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு க்ரோமு, அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட், தென் உங்களுக்கு டோரில் உள்ள கார்ட்ஸ், உள்ள சீட் கவர், அதுக்கப்புறம் உங்களுக்கு மேட்டு, பின்னாடி உங்களுக்கு டெயில் லேம்பில் வரும். இதெல்லாமே டோர் வைசர், இந்த மாதிரிலாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்சரிஸில் வந்து வரும். மற்றபடி பார்த்தோன்னா சைட் ப்ரொஃபைல் பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்படியே வண்டி பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போது 2024 Dzire பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எலாங்கேட்டட் ஸ்விஃப்ட்டாக வந்து உங்களுக்கு தெரியாது, ஒரு ப்ராப்பர் செடானாக உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த காரோட டிசைனில் மாருதி சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க, நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் உங்களுக்கு 37 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதே நீங்கள் சிஎன்ஜி ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னாக்க 55 liters வாட்டர் ஈக்குவலண்ட்கான ஒரு சிஎன்ஜி டேங்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அப்படி ரியர் ப்ரொஃபைல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த ரியர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரோ மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கலாம், டிசைருக்கான பேட்ஜிங் பார்க்கலாம். இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த காரோடைய பூட் வந்து உங்களுக்கு இந்த பூட் லிப் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அந்த அப்பியரன்ஸ் சூப்பராக உங்களுக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம். நம்ம 382 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரோமேட்டிக் பட்டன் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சைட்லலாம் உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் எல்லாம் இருக்கிறது, நிறைய லக்கேஜ் வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு 14 inchக்கான ஸ்பேர் வீல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ஸ்பேஸ் சேவர் தான், பட் ஓகே 15க்கு 14 கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இலுமினேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பிட்ஸ் இருக்குது. உங்களுக்கு டெயில் கேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக் இருக்குது. விண்டோ ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே தான். இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு குவார்டர் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து உங்களுக்கு லைட்டிங் உள்ள எடுத்துகிட்டு வரும்னு சொல்லலாம். இந்த இடம் உங்களுக்கு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. உள்ளே பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு சீட் கவர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சீட் கவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குவில்டட் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தோன்னா 2 கப் ஹோல்டரோட ஆம்ரெஸ்ட் வந்து ரியர் சீட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ், ஒரு 2 பாயிண்ட் சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் 2
ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நடுவில் இருக்க ஹெட்ரெஸ்ட் கிடையாது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஹம்ப் இருக்குது அண்ட் ஏசி வென்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் சில் கார்டு இதுவும் வந்து உங்களுக்கு ஆக்சரிஸ்லாம் வரும். உள்ளே இருக்கிற மேட்டும் வந்து உங்களுக்கு ஆக்சரி தான். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். 2 சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஒன்று USB-A இன்னொன்று வந்து USB-C-க்கானது. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் ரோ கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ரோவில் கொஞ்சம் ஹையரான பொசிஷனில் நீங்கள் உட்கார மாதிரி உங்களுக்கு தெரியும். பிகாஸ் ஃப்ரண்ட் ரோ இந்த டிரைவர் சீட் வந்து கொஞ்சம் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஷேஸஸே வந்து கொஞ்சம் மேலே எலிவேட்டடாக இருக்குது செகண்ட் ரோ சீட்ஸில். சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அண்டர் சப்போர்ட் நல்லா டீசெண்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீளம் வந்து கிடைக்குது. இது ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் உப்பி இருக்கிறதுனால உங்களுக்கு லைட்டாக அந்த பின்னாடி காலை தொடர மாதிரி தெரியும். பட் நல்ல ஒரு ஸ்கூட் அவுட் சீட் பேக் தான் இருக்குது. ஸோ நல்லா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் இந்த காரில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. என்னோட கொஞ்சம் டாலாக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ இருக்கிற மாதிரி இருக்கும் ஹெட்ரூமில். பட் என்னோட ஷார்ட்டாக இருக்கிறீங்க 5'4", 5'5" அப்படி இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிகாஸ் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து இந்த காரோடைய செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆம்ரெஸ்ட் என்னுடைய பர்சனல் ஃபேவரட். ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு போகிறோம் அப்படின்னாக்கா நல்லா உங்களுக்கு நிறைய நேரம் இந்த காரில் ஜேர்னி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டு இருக்கிறேன். அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் அவ்வளோ நல்லா இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு நல்ல ஒரு போல்ஸ்டர் செட்டப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சீட்ஸில். அண்ட் சீட்டோட டிசைனே ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு உட்காரும்போது ஒரு மாதிரி ஹக் பண்ணி உட்கார மாதிரி உங்களுக்கு தோணுது இந்த காரில். அண்ட் மெயின்லி உங்களுக்கு லோவாக நீங்கள் உட்காடுறீங்க. இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அந்த லோவாக உட்காரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு செடான் ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வரும். செடானோட ஃபேன் பேஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது புரியும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்தமாதிரி லோவாக உட்காந்து ஓட்டும் போதே அந்த ரோடோட நம்ம கனெக்ட் ஆகும். SUVஸில் உங்களுக்கு ரொம்ப கமாண்டிங் பொசிஷனில் உட்கார மாதிரி இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ரோடோட அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கார்லன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இந்த செடானில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அது இந்த காரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் மெயின்லி ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு கரெக்டான ஹைட்டில் இருக்குது. நீங்கள் டில்ட்ஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ உட்காந்து இப்படி ஓட்டும்போது பயங்கர ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். அண்ட் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் டுவர்ட்ஸ் டிரைவர் வந்து லைட்டாக டில்ட்டாக இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணாது. உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால நீங்கள் டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றது தெரியும் இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில். ஸோ அதான் இந்த காரோடைய எர்கனாமிக்ஸ் பற்றி. மற்றபடி இந்த காரோட சீட்டிங் கம்ஃபர்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்டர் சப்போர்ட் நல்லாவே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஹெட்ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவன் இதில் பேனராமிக் சன்ரூஃப் இருந்தாலும் நான் கொஞ்சம் லோவாக உட்காரதுனால எனக்கு நல்லாவே இருக்குது. இன்னும் நான் கொஞ்சம் ஹைட் ஏற்றினாலும் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் உங்களுக்கு ஹெட்ரூமில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜட்மெண்ட்டாக நல்லா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு நல்ல விண்டோ ஸ்பேஸ்லாம் பெருசாகவே இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்குன்னு சொல்லலாம். இதே அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இப்போ நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த மாருதி சுசுகி டிசைர் நேற்றுக்கு வந்து லான்ச் ஆச்சு 13th November. அண்ட் அந்த லான்ச் இவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க மாருதி சுசுகி இந்தியாவுடைய ரீஜனல் மேனேஜரான மிஸ்டர் பரத் சம்பத் வந்து வந்திருந்தாங்க. அண்ட் விஜய் டிவி செலிபிரிட்டியான புகழோ வந்திருந்தாரு. ஸோ அவங்க 2 பேரும் இந்த லான்ச் இவெண்ட்டுக்கு வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க. லான்ச் இவெண்ட் சூப்பராக இருந்தது அப்படின்றது நிறைய கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக்காக இருந்தது. நீங்கள் மாருதி கார்ஸ் வாங்குற பிளானில் இருக்கீங்க அப்படின்னாக்கா விஷ்ணு கார்ஸ் கம்பெனி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஃப்ரண்ட் ரோ ஆஃப் டோர்ஸில் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பேசஞ்சர் ஆஸ் வெல் அஸ் டிரைவர் சைடு உங்களுக்கு கீழே சென்ட்ரிக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மாருதி வந்து இந்தமாதிரி ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. 2 சைடும் உங்களுக்கு கொடுத்தது அப்படின்றது 2 சைடும் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எல்லாமே அதே மாருதியில் வர அதே கன்சோல் தான். உங்களுக்கு விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது, லாக் அப்புறம் ஓவர் விம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர் ரோ சீட்ஸில் இந்த ஃபேப்ரிக் கிடையாது. இதில் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 2 சைடும். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர் இருக்குது, கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது அண்ட் ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு 6 ஸ்பீக்கர் ஆர்கமி சவுண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தோன்னா இந்த இடத்துல ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, சரௌண்ட் வியூ கேமராக்கான பட்டன் இருக்குது. இது இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், கீழே ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் அண்ட் ஹெட்லைட் லெவலர் பார்க்கலாம். அதுக்கும் கீழே உங்களுக்கு பானட் அண்ட் ஃபியூல் ஓப்பன் பண்ணுறதுக்கானது இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டெயில் கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கானது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு 6-way மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த இடம் இந்த போல்ஸ்டர்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கேப் இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சின்ஸ் இது வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் உள்ள கார் அப்படின்றதுனால சீட்லேயே உங்களுக்கு ஏர் பேக் இருக்குது. ஸோ இந்த அப்போல்ஸ்ட்ரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஏர் பேக் டிப்ளை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிச் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் சீட் கவர்ஸ் நீங்கள் போகும்போது அந்த சீட் கவரில் உள்ள ஸ்டிச்சும் இதுவும் உங்களுக்கு மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்ச் ஆகாது. ஸோ அதனாலே தான் இந்த இடம் உங்களுக்கு கட் அவுட் வந்து கொடுத்து இந்த போல்ஸ்டர்ஸ் உங்களுக்கு உள்ள ஏர் பேக் இருக்குது. கிராஷ் டைமில் உங்களுக்கு ஏர் பேக் டிப்ளை ஆகிறதுக்கு இந்த சீட் கவர் வந்து உங்களுக்கு கட் அவுட் இருக்கிறதுனால ஈஸியாக டிப்ளை ஆகும். ஸோ அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 5 ஸ்பீட் AMT டிரான்ஸ்மிஷன் உள்ள கார் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் டெட் பெடல் நீங்கள் பார்க்கலாம். சொல்ல உட்காந்து நம்ம ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு வெறும் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு இருக்குது, டெலஸ்கோப்பிக் உங்களுக்கு கிடையாது.
ஸ்டேரிங் பார்த்தோன்னா உங்களுக்கு இப்போ வர மாருதி காசில் வர மாதிரி உங்களுக்கு ஸ்டேரிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நம்ம லெஃப்ட்டில் அது மீடியா கண்ட்ரோல், ரைட்டில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா இப்போ வந்து ஸ்விஃப்ட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நியூ ஜென் மாருதியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு சொல்லலாம். நம்ம இந்த நீடில் வந்து எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் அனலாக் மீட்டர் கொடுத்தது அப்படின்றது என்னுடைய பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். நடுவில் ஒரு எம்ஐடி இருக்குது, அந்த எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஓல்ட் ஸ்கூல் டைப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாமே அதே மாருதி ஸ்டஃப் தான் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். லெஃப்ட்டில் டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர், கீழே கேஜஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி. மற்றபடி பார்த்தோன்னா ஸ்டியரிங்க்கு ரைட்டில் உங்களுக்கு ஆட்டோ ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. லெஃப்ட்டில் வந்து வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சின்ஸ் இது செடான் அப்படின்றதுனால உங்களுக்கு பின்னாடி வைப்பர்ஸ் வந்து உங்களுக்கு வராது. இப்போ உங்களுக்கு இந்த காரில் 9 இன்ச்க்கான ஸ்மார்ட் ப்ளே ப்ரோ ப்ளஸ்க்கான இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. தட்ஸ் ரியலி குட். இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே கொடுத்தது அப்படின்றது குடோஸ் டு மாருதி ஃபார் தட். கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய டச் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கும் கீழே ஏசி வென்ட்ஸ் இருக்குது, பார்க்கிங் லைட்க்கான பட்டன் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு பார்ட் ஷேரிங் தான். மற்ற மாருதி காசில் வர மாதிரி தான் உங்களுக்கு இதுலேயே வந்து ப்ரொவைட் பண்ணோம். பட் அந்த காஸ்ட் பற்றி பேசும்போது இது எல்லாமே ஓகே தான். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் ஹெச்வேக் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஆட்டோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபேன் ஸ்பீட் அண்ட் டெம்பரேச்சர் செட் பண்ணும். இந்த பட்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ப்ரீமியமாக தான் இருக்குது. அதுக்கும் கீழே பார்த்தோன்னா யூ கெட் யூஎஸ்பி போர்ட் அண்ட் 12 volt சார்ஜிங் சாக்கெட். அண்ட் மெயின் திங், இப்போ உள்ள ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜரும் இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். அதுக்கும் கீழே பார்த்தோன்னா 2 கப் ஹோல்டர் பார்க்கலாம். 5 ஸ்பீட் ஏஎம்டிக்கான கியர் பாக்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கும் பின்னாடி மேனுவல் ஹேண்ட் பிரேக் பார்க்கலாம். ஒரே ஒரு மிஸ்ஸிங் திங் எனக்கு வந்து இந்த ஆம்ரெஸ் கொடுத்துருந்தாக்க கண்டிப்பாக கம்ஃபர்ட் வைஸ் பேசும்போது நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா போடலாம். பட் என்ன ஒரு இஷ்யூனாக்க இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து மறைஞ்சிரும். ஸோ அதனால தான் மேபி அவங்க ஆம்ரெஸ் கொடுக்காம இருந்திருக்கலாம். பட் இந்த சார்ஜிங் போர்ட்டை பின்னாடி இங்கே கொடுத்துருந்தாக்க இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் வந்து வச்சுக்கலாம். பட் அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக நம்ம வந்து மாருதி கிட்ட சொல்லலாம். அண்ட் மேனுவலி டிமிங் ஐஆர்விஎம் பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வேனிட்டி மிரர் மட்டும் இருக்குது. இந்த இடத்துல டோல் ரெசிப்ட் ஹோல்டர் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் மெயின் திங், சன்ரூஃப் உங்களுக்கு இப்போ 2024 மாருதி சுசுகி டிசைரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கான பட்டன் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க சிங்கிள் பெயின் சன்ரூஃப்னு சொல்லலாம். நம்ம பேனராமிக் கிடையாது, சிங்கிள் பெயின் தான். அண்ட் உங்களுக்கு நல்ல டீசெண்டான ஓப்பனிங் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது வந்து உள்ள லைட்டிங் நல்லா எடுத்துகிட்டு வரும்னு சொல்லலாம். ஒரு பெரிய அட்வைஸ், இப்போ வந்து ரொம்பவே இது வந்து டேஞ்சரஸாக இருக்குது. நிறைய பேர் இதுக்கு மேலே ஏறி நின்று போகிறாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க போகிறாங்க. அது ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஸோ ப்ளீஸ் சன்ரூஃப் மேலே ஏறி நிற்க வைக்காதீங்க, நீங்களும் ஏறாதீங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் அது. இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரீமியம் பிட்டுன்னு சொல்லலாம். அண்ட் ஒரு ஸ்டெப் மாதிரி உங்களுக்கு வந்து லேயர்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இது வந்து உங்களுக்கு அந்த வுட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இது கன் மெட்டல் கிரே, இது பிளாஸ்டிக் பெய்ஜ் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே க்ளோ பாக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல டீசெண்டான சைஸில் இருக்குது. ஒரு மெயின் விஷயம், இப்போ உங்களுக்கு 2024 மாருதி சுசுகி டிசைரில் உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு டயர் ப்ரெஷர் என்னன்றதை காட்டும். உங்களுக்கு சரௌண்ட் வியூ கேமராக்கான குவாலிட்டி பார்ப்போம் இப்போ நம்ம. ஸோ இப்போ நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன், அதில் டீசெண்டாகவே உங்களுக்கு வந்து இருக்குது. நல்ல சரௌண்டில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு கிளியராக காட்டுது. இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியும் நீங்கள் டைட் ஸ்பேஸில் பார்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் என்ன இருக்குன்றதை நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிக்கலான பிட்ஸ் கொடுத்தது அப்படின்றது மாருதிக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசிடுவோம். இந்த காரோட இன்ஜின் பற்றி பேசிடுவோம். இப்போ வர 2024 டிசைரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு புது இன்ஜின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்விஃப்ட்டில் என்ன பார்த்தோம் அதே மாதிரி தான் Z12E பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க. 3 சிலிண்டர் இன்ஜின் இது. திஸ் ப்ரொடியூசஸ் 81.58 PS ஆஃப் பவர் அண்ட் 111 Nm ஆஃப் டார்க். அண்ட் இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜியில் அவைலபிளாக இருக்குது. இதே நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னாக்க 69.7 PS ஆஃப் பவரும் 101 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு இந்த இன்ஜின் வந்து ப்ரொவைட் பண்ணோம். அண்ட் மைலேஜ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இப்போ உங்களுக்கு டிசைரில் 24.79 kmpl வந்து மேனுவல்லையும் 25.71 kmpl வந்து ஏஎம்டியில் உங்களுக்கு வந்து டிசைர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். நீங்கள் டிரைவிங் ஸ்டைல் பொறுத்து உங்களுக்கு அது மாறினாலும் உங்களுக்கு 20+ வந்தாலுமே இந்த காரோடைய மைலேஜ் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 5 ஸ்பீட் ஏஎம்டியில் வந்து உங்களுக்கு இந்த காரோடைய டிரான்ஸ்மிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது, பிகாஸ் 3 சிலிண்டர் அப்படின்றதால. மேலே பார்த்தோன்னா இன்சுலேஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபயர் வால்லே உங்களுக்கு இன்சுலேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீழே பார்த்தோன்னா ஒரு ப்ராப்பர் இன்ஜின் கார்டு வந்து உங்களுக்கு மாருதி டிசைரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசுவோம்.
இந்த காரோடைய சேஃப்டி பற்றி பேசுகிறோம் நாம இப்போ 2024 டிசைர் பார்த்தோம் அப்படின்னாக்கா குளோபல் என்கேப் சேஃப்டி ரேட்டிங்கில் பார்த்தோன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து உங்களுக்கு வாங்கியிருக்கு. ஸோ தட்ஸ் ரியலி குட். ஃபர்ஸ்ட் மாருதி காரை நம்ம சொல்லலாம் சேஃப்டி வைஸ் பயங்கரமாக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் நம்ம. ஸோ உங்களுக்கு 6 ஏர்பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, இன்ஜின் இமோபலைசர், ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அப்புறம் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஏபிஎஸ் வித் இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், 360 வியூ கேமரா, டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்ற சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு 2024 டிசைரில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். பயங்கரமாக சேஃப்டியில் மாருதி இப்போ ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் நம்ம. இதே மாதிரி இப்போ வர எல்லா காசுலையுமே வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்க மாருதியை சேல்ஸில் அடிச்சிக்கிறதுக்கு எந்த பிராண்ட்ஸாலையும் முடியாதுன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு மாருதி இப்போ ஐ எம் பேக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ ப்ரைஸிங் பற்றி பேசுகிறோம் நம்ம. 2024 டிசைர் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டார்டிங் ரேட் 6.79 lakhsல வந்து உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற ZXi ப்ளஸ் வேரியன்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 10.14 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 12.89 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு இந்த கார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு காம்பேக்ட் செடான் 13 lakhs கிட்ட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வருது. அதில் உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தது அப்படின்றது மாருதிக்கு நம்ம பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கலாம். ஸோ இதான் இந்த காரோடைய டீட்டெயில்ஸ் பற்றி இதோட இந்த வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய்.